டெஃபினிஷன் ரியல் வேர்ல்டு ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷனை எப்போ ரியல் வேர்ல்டு ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ரியல் வேர்ல்டு ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் பாருங்கள். இஃப் எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் ஏ இன்ட்டு ஆர் வி கால் எஃப் இஸ் எ ரியல் வேர்ல்டு ஃபங்க்ஷன். இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் also called the value of f at x. அதாவது f is a mapping from capital A into Rன்றப்ப Rன்றது மேபி எனி ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம் ஆர் நம்பர்ஸாக இருக்கலாம். வாட் எவர் மேபி கன்சிடர் A as a செட்டு. அதில் உள்ளது எலமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ எக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏவாக இருக்கும் போது அதோட கோடொமைன் எஃப் ஆஃப் எக்ஸில் வரக்கூடிய அந்த இமேஜ் எக்ஸ் கரஸ்பாண்டிங்கான இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸு கோடொமைனில் எங்கே இருக்குது? கேபிட்டல் ஆருக்குள்ளே இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுன்றது என்னவோ மாறிடும்? ரியல் நம்பர் கேபிட்டல் ஆரில் இருக்கிறனால அது ஒரு நம்பராக மாறிடும். ஸோ எடுத்தது எலமெண்ட்டு, நமக்கு கிடைச்சது நம்பர்ஸ். தட் வைஸ் எஃப் இஸ் கால்ட் எ ரியல் வேர்ல்டு ஃபங்க்ஷன் அர்த்தம். இதில் எக்ஸ்ன்ற எலமெண்ட்டு கேபிட்டல் ஏலையும் எஃப் ஆஃப் எக்ஸு கேபிட்டல் ஆரில் இருக்கும். ஓகே, next பாருங்கள். நோட் f is a mapping from capital A into R. G is a not a mapping, just a function. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு மேப்பிங்க்கும் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேனே. எவ்ரி மேப்பிங் இஸ் எ ஃபங்க்ஷன் பட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் எ மேப்பிங். இப்போ எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் ஏ இன்ட்டு கேபிட்டல் பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஏன்ற செட்டில் நான் 1 2 3ன்றதையும் பின்ற செட்டில் வந்து ஏ பி சின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் 1 அதை நான் பின்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் 2 அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் 3 இதை சின்னு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் கரஸ்பாண்டிங்காக இங்கே ஒரு எலமெண்ட்டை நீங்கள் மேப் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு பேர் மேப்பிங். ஓகே, இட்ஸ் மேப்பிங் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ f is a mapping from capital A into capital Rன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ f of x is equal to sin xன்னு டிஃபைன் பண்ணிட்டேன். அப்போ எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங் இங்கே உள்ள வேல்யூஸ் என்னவாக இருக்கும்? 0 to 1க்குள்ளே வேரிஸ் ஆகி இருக்கும். இட் இஸ் நாட் எ மேப்பிங். ஓகே, இட் இஸ் எ ஃபங்க்ஷன். f of x is equal to sin x. இங்கே வந்து உங்களுக்கு வந்து மேப் பண்ணாமல் டைரெக்டாக ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நாட் எ ஸ்பெசிஃபிக் வேல்யூ கிடையாது. இங்கே எக்ஸ்னு ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ வேரியபிள், அந்த வேரியபிள் மேபி ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை எலமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்பர்ஸாக இருக்கலாம். அது கரஸ்பாண்டிங்க இங்கே ஒரு ஃபங்க்ஷன் தான் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, நாட் எ பர்டிகுலர் வேல்யூ. ஓகே, இதே பர்டிகுலர் வேல்யூக்கு நீங்கள் மேப் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் மேப்பிங். ஓகே, தட்ஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன். பட் ஹியர் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன், திஸ் நாட் எ மேப்பிங். ஓகே, அப்போ எவ்ரி மேப்பிங் இஸ் எ ஃபங்க்ஷன் பட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் எ மேப்பிங். சரி, ஓகே, ரைட். கீழே பாருங்கள். எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் கேபிட்டல் ஏ இன்ட்டு ஆர். ஜி இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் கேபிட்டல் ஏ இன்ட்டு ஆர். ரெண்டு ரியல் வேர்ல்டு ஃபங்க்ஷன் இருக்குது. எஃப்ன்றதும் ஜின்றதும் ரெண்டு ரியல் வேர்ல்டு ஃபங்க்ஷன். ஏன் இது ரியல் வேர்ல்டு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி சொன்னது தான். அதோட கோடொமைன் என்னவாக இருக்குது? கேபிட்டல் ஆர். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு பேர் ரியல் வேர்ல்டு ஃபங்க்ஷன்ஸ். இதே கேபிட்டல் ஆருக்கு பதில் கேபிட்டல் சி காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ அது காம்ப்ளெக்ஸ் வேர்ல்டு ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஓகே, ரெண்டு ரியல் வேர்ல்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது எஃப் அண்ட் ஜின்ட்டு. அப்போ அதோட அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த கரஸ்பாண்டிங் அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோட அடிஷன் மேப்பிங், அடிஷன் ஃபங்க்ஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஃபங்க்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன், டிவிஷன் ஃபங்க்ஷன் என்னவாக இருக்குன்னு பாருங்கள். எஃப் ப்ளஸ் ஜி இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் கேபிட்டல் ஏ இன்ட்டு ஆர். அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். f plus g of x is equal to f of x plus g of x. அதில் எக்ஸ்ன்ற எலமெண்ட் இதில் இருக்குது, கேபிட்டல் ஏல இருக்குது. ஓகே, அப்போ இதில் வரக்கூடிய இந்த f of x அண்ட் g of x both are belongs to capital R. ஸோ addition also belongs to capital Rல தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். இது ப்ளஸ்ன்றனால இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் போட்டிருக்கீங்க. அதாவது எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு போட்டிங்க. இதே இந்த இடத்துல சப்ராக்ஷன் எஃப் மைனஸ் ஜி. அப்போ எஃப் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ். எக்ஸ் பிலாங்ஸ் டு அசஸ்வல் கேபிட்டல் ஏல இருக்குது. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பாருங்கள். எஃப் இன்ட்டு ஜி இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம்
capital A into R, f into g of x is equal to, இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா f of x into g of xன்னு எழுதிக்கலாம். x belongs to capital Aல இருக்கு. இப்போ division function f divided by g is a function from capital A into R இருக்கும்போது f divided by g of x is equal to எப்படி எழுதிக்கலாம், f of x divided by g of x, denominatorல g of x சொல்கிறனால denominator should not be equal to 0வாக இருக்கணும். as usual xன்றது domain capital Aல இருக்கும். okay, these are all definitions and definitions for addition, subtraction and multiplication and division function termsக்கு. புரிஞ்சதுங்களா? ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ரெண்டு ஃபங்க்ஷனை எப்படி ஆட் பண்ணணும், அதை எப்படி டிஃபைன் பண்ணணுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. as usual and multiplication and division also. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸில் எஃப்ன்றதும் கேபிட்டல் ஏ இன்ட்டு ஆர் தான், ஜின்றதும் கேபிட்டல் ஏ இன்ட்டு ஆர் தான். ரெண்டு ஃபங்க்ஷன்ஸில் எது வந்து மேக்ஸிமம் வேல்யூவை கொடுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மேக்ஸிமம் ஆஃப் எஃப் கமா ஜி ஆஃப் எக்ஸ், ரெண்டு ஃபங்க்ஷன்ஸில் எது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மேக்ஸிமம் ஆஃப் எஃப் கமா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி மெஷர் பண்ணிக்கலாம்னா மேக்ஸிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அதே நீங்கள் இதை டிட்டர்மைன் பண்ணி நம்பரில் சொல்கிறதா இருந்தால் மேக்ஸிமம் ஆஃப் எஃப் கமா ஜி ஈக்குவல் டு மால்லஸ் ஆஃப் எஃப் மைனஸ் ஜி ப்ளஸ் எஃப் ப்ளஸ் ஜி டிவைடட் பை 2. இங்கே எஃப்ன்றது நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ், அதை தான் எஃப்ன்றாங்க இங்கே சொன்னது புரிஞ்சுங்களா. மேக்ஸிமம் ஆஃப் எஃப் கமா ஜி ஈக்குவல் டு மால்லஸ் ஆஃப் எஃப் மைனஸ் ஜி ப்ளஸ் எஃப் ப்ளஸ் ஜி டிவைடட் பை 2. இதில் வரக்கூடிய வேல்யூஸ் தான் மேக்ஸிமம் ஆஃப் எஃப் கமா ஜி ஆஃப் எக்ஸ். இந்த இடத்துல எஃப்ன்றது நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜின்றது நத்திங் பட் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, சிம்பிளாக எஃப்ன்னு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தாச்சு, இப்போ மினிமம் பார்க்கலாம். மினிமம் ஆஃப் எஃப் கமா ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ். இதோட மால்லஸ் கண்டிஷன் பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாருங்கள். மினிமம் ஆஃப் எஃப் கமா ஜி இஸ் ஈக்குவல் டு இது எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா மைனஸ் மால்லஸ் ஆஃப் எஃப் மைனஸ் ஜி ப்ளஸ் எஃப் ப்ளஸ் ஜி டிவைடட் பை 2. இதே மேக்ஸிமம்னா இந்த இடத்துல மைனஸ் போல் என்னவா இருக்கும், ப்ளஸ்ன்னு இருந்தது. ஓகே, மினிமம்ன்றனால அந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்கள். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்றது நத்திங் பட் சாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் சுவிட்ச் போர்டு இருக்கும், டியூப் லைட் ஆன் பண்ணிட்டிங்கன்னா என்னவாக இருக்கும், லைட் எரியும். ஓகேங்களா, அவ்வளோதான் அவுட்புட்டு. ஆஃப் அதே இது ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா லைட்டு பிளிங்க் ஆகாது, எரியாது. ஓகே, அவ்வளோதான். அப்போ இன்புட் உங்களுக்கு லைட் எரிஞ்சதுன்னா ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஆன். அதே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா 0. ஓகே, அதை வந்து இந்த இடத்துல ஆஃப்னு சொல்லியிருப்பாங்க. சுவிட்ச் போட்டிங்கன்னா லைட் எரியும், எரியலை. ஓகே, இது பிளிங்கிங், இது நாட் பிளிங்கிங். கவனிங்க, இஃப் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் எஸ், எஸ்ன்றது யூனிவர்சல் செட்டுன்னு கூட எடுத்துக்கோங்க. தென் இதுக்கு இந்த நோட்டேஷன்ஸ்க்கு பேர் கை ஆஃப் ஏ, இதான் அதோட நோட்டேஷன்ஸ். இட் இஸ் நாட் ஏ எக்ஸ், இட்ஸ் லுக் லைக் எக்ஸ் மாதிரி தெரியுது உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனில். ஆனால் இதோட நோட்டேஷன்ஸ் எழுதும்போது இப்படி எழுதணும், கை ஆஃப், கை சஃபிக்ஸ் ஏ, கை ஏ. சம்டைம்ஸ் அது சைன்ஸ் கூட சொல்லுவாங்க, சை ஆர் கை. நீங்கள் இந்த இடத்துல கைன்னே சொல்லுங்கள். கை ஏ இஸ் கால்டு தி கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் கை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எப்போ கை ஆஃப் எக்ஸை வந்து 1ன்னு சொல்லுவாங்கன்னா அந்த எக்ஸுன்ற எலிமெண்ட் வந்து கேபிட்டல் ஏல இருக்கணும். ஓகே, அப்புறம் கை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எப்போனா எக்ஸுன்ற எலிமெண்ட் அதோட காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் ஏயோட காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கணும். புரிஞ்சதுங்களா? ஸோ கை ஏ is a mapping from capital A into 0, 1. இதோட வேல்யூ என்ன இருக்கும், 1 இருக்கணும், இல்லை 0வாக இருக்கணும். 1 இருக்கிறதுனா எப்போ அந்த எக்ஸுன்ற எலிமெண்ட் வந்து என்ன இருக்கணும், ஏக்குள்ளே இருக்கணும். ஓகே, அந்த எக்ஸுன்ற எலிமெண்ட் என்ன இருக்கணும், ஏக்குள்ளே இருக்கணும். அது 0 எப்போ எக்ஸ் வந்து ஏக்குள்ளே இல்லை, அதாவது காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்ததுன்னா 0, அவ்வளோதான். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்றது ரெண்டே வேல்யூஸ் தான், ஒன்று ஆனு, ஒன்று ஆஃப். தட் இஸ் வேல்யூ வந்து 1, அனதர் ஒன் இஸ் 0. நெக்ஸ்ட்டு காம்போசிட் ஃபங்க்ஷன் என்னென்னு பாருங்கள். டெஃபினிஷன் பாருங்கள். ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, காம்போசிட் ஃபங்க்ஷன் என்னென்னு பாருங்கள். நிறைய பேர் காம்போசிட் ஃபங்க்ஷன்னா மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, மல்டிப்ளிகேஷன் கிடையாது, காம்போசிட்னு என்னென்னு பாருங்கள். எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் ஏ இன்ட்டு பி, ஜி இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் பி இன்ட்டு சி. ஏன் இதை காம்போசிட்னு சொல்கிறாங்கன்னா
ஏலேருந்து ஆரம்பித்து பிக்கு போகுது எஃப்ன்ற ஃபங்க்ஷன். அடுத்து ஜின்ற ஃபங்க்ஷன் பியிலேருந்து ஆரம்பித்து சியில் போகுது. அதோட காம்போசிட்ன்றப்ப நத்திங் பட் எக்ஸ்டென்ஷன் கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ எஃப்ன்ற ஃபங்க்ஷன் ஏ டு பி அண்ட் ஜின்ற ஃபங்க்ஷன் அதோட காம்போசிட் தட் இஸ் பி டு சி. ஸோ ஜி காம்போசிட் எஃப் அதுதான் இங்கே சொல்ல போகிறாங்க. If f is a mapping from a into b, g is a mapping from b into c, then the composite function is g composite f. That is g dot மாதிரி இருக்கும், நீங்கள் ரவுண்ட் சைட் போட்டுக்கோங்க. that is not a o or 0 or dot. This notation is called composite. g composite fன்னு அர்த்தம். இதான் அதோட absolute notations. So g composite f is a mapping from a into c. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். f is a mapping from a into b, g is a mapping from b into c. இதோட காம்போசிட் என்னவா இருக்கும்னா ஏலேருந்து சிக்கு தானே மாறுது. ஓகே, a to c, that is a composite. So g composite f is a mapping from a to c. காம்போசிட் சொல்லும் போது g ஃபஸ்ட்டு f செகண்டாக வரணும். டிஃபைன்டு பை இதோட இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா g composite f of x is equal to g of f of xன்னு சொல்லிக்கலாம். கீழே எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். f is a mapping from minus infinity to open interval minus infinity to plus infinity into minus infinity to plus infinity, and g is a mapping from open interval 0 comma infinity into minus infinity to infinity. Then g composite f is a mapping from minus infinity to infinity into minus infinity to infinity. ஆல்ரெடி சொன்னதான் மேலே எழுதியிருக்காங்க பாருங்கள். f is a mapping from a into b, g is a mapping from b into c னா g composite f என்ன இருக்கும், a to c இருக்கும். அதே மாதிரி தான் f is a mapping from minus infinity to plus infinity into minus infinity to plus infinity, g is a mapping from open interval 0 comma infinity into minus infinity to infinity னா அப்போ g composite f எப்படி மேப்பாக இருக்கும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இன்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டியாக மேப்பாக இருக்கும். இதெல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 1 + sin x. இதில் வரக்கூடிய இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ் இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிக்குள்ளே இருக்கும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு சொன்ன இதில் வரக்கூடிய எக்ஸ் விச் இஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, அண்டு g of x is equal to x². இதில் வரக்கூடிய இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ் என்னவாக இருக்கும்னா ஓப்பன் இன்டர்வல் 0 comma இன்ஃபினிட்டியாக இருக்கும். எஃப்னு சொல்லும் போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, ஏன்னா எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா இன்ஃபினிட்டின்ற ஓப்பன் இன்டர்வல்லேருந்து மேப் ஆகுது. ஸோ அந்த எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா இன்ஃபினிட்டிக்குள்ளே அந்த ஓப்பன் இன்டர்வலில் இருக்கும். அண்டு ஜின்றது ஸ்டார்டிங் டொமைன் என்னவாக இருக்கும், ஓப்பன் இன்டர்வல் 0 comma இன்ஃபினிட்டி. ஸோ ஜியில் வரக்கூடிய எக்ஸு இந்த ஓப்பன் இன்டர்வல் 0 comma இன்ஃபினிட்டியில் இருக்கும். இப்போ நம்ம படித்த ஜி கம்போசிட் எஃப் டெஃபினேஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜி கம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 1 + sin x. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 + sin x போட்டாச்சு. தட் இஸ் ஜி ஆஃப் 1 + sin x. ஜி ஆஃப் எக்ஸ்னா x², இங்கே எக்ஸ்னா x². அப்போ 1 + sin xனா 1 + sin x the whole square. So 1 + sin x whole square is nothing but a + b whole square ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ 1 square 1 + 2ab that is 2 sin x plus b square that is sin square x. It is not a sin 2x, it is sin square x. Okay, sin square x, that is a composite function. Next பாருங்க, 1-to-1 function or 1-to-1 ன்னு சொல்லியிருக்காங்கன்னு. If f is a mapping from a into b, then f is 1-to-1 if f of a1 is equal to a2, which implies a1 equal to a2, a1 comma a2 belongs to capital A. ஆக்சுவலாக எப்போ ஒரு ஃபங்க்ஷனை 1-to-1 ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்கன்னா இமேஜஸ் ஈக்குவலாக இருக்கும்போது கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய ப்ரீ இமேஜ். ஓகே, இமேஜஸ்ன்றது எஃப் ஆஃப் a1 எஃப் ஆஃப் a2 ரெண்டு இமேஜ் ஈக்குவலாக இருக்குது. அது கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய ப்ரீ இமேஜ் என்னது a1 a2, அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் எஃப் என்னன்னு சொல்லிக்கலாம், 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். அதோட நோட்டேஷன்ஸ் தான் இது 1 to 1 அர்த்தம். தட் இஸ் நாட் -1 to 1. ஓகே, இதே இதை கான்ட்ரா பாசிட்டிவ் மெத்தடில் சொல்கிறா இருந்தால், அதாவது எஃப் ஆஃப் a1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் a2 இம்ப்ளைஸ் a1 ஈக்குவல் டு a2.
ஓகே, இதே கான்ட்ராபாசிட்டிவ் மெத்தடில் சொல்கிறதா a1 நாட் ஈக்குவல் டு a2 விச் இம்ப்ளைஸ் f ஆஃப் a1 நாட் ஈக்குவல் டு f ஆஃப் a2. இதுவும் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன்ஸ் தான். இதை யூஸ் பண்ணிட்டாலும் சரி, இல்லை இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணாலும் சரி. இதில் வரக்கூடிய a1 a2லாம் கேபிட்டல் ஏல இருக்கும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன்னு தெரியுதுங்களா? ஒன் டு ஒனுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன். இது கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கோங்க, இது கேபிட்டல் பின்னு எடுத்துக்கோங்க. இங்கே 1 2 3 4, இங்கே ஏ பி சி டி இருக்குது. ஓகே, எவ்ரி மேப்பிங் இஸ் என்னவாக இருக்கும்னா கண்டிப்பாக ஒன் டு ஒன் இருக்கணும். இப்போ நான் 1லேருந்து பிக்கும் 3லேருந்து ஏக்கும் 2லேருந்து டிக்கும் 4லேருந்து சிக்கும் நான் மேப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். தட் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் தான். இப்போ இதில் வந்து ஒன் டு ஒன் இருக்கா இல்லையா, நீங்கள் வேணால் டெஃபினேஷன் செக் பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் ஃபஸ்ட் ஒன்னே பாருங்கள், f ஆஃப் a1 தட் இஸ் b ஈக்குவல் டு c அப்படி இருக்குன்னா விச் இம்ப்ளைஸ் இது எப்போ b ஈக்குவல் டு c இருக்கும், அப்போ அது கரஸ்பாண்டிங் வரக்கூடிய அந்த 4ம் சிக்கு கரஸ்பாண்டிங் வரக்கூடிய இமேஜ் 4ம் அப்புறம் பிக்கு கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய அந்த ஒன்றும் ஈக்குவலாக இருக்கும்போது. ஓகே, நீங்கள் இந்த இடத்துல 1 ஈக்குவல் டு 4ஆன்னு கேட்டுறாதீங்க. இட் இஸ் நாட் எ நம்பர், இட் இஸ் எ கவுண்டிங் டேர்ம்ஸ். ஓகே, அங்கே b ஈக்குவல் டு சினா 1 ஈக்குவல் டு 4ஆக இருக்கணும். இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறதா இருந்தால் இங்கே வந்து ஏ பி சி டின்னு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து என்ன செய்கிறீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா ஈட்டான்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஏலேருந்து பீட்டாவுக்கும் பியிலேருந்து ஈட்டாவுக்கும் சி டு ஆல்ஃபா டி டு காமான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா, அப்போ விச் இம்ப்ளைஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டானா எஃப் ஆஃப் a1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் a2. இது எப்போ ஈக்குவலாக இருக்கும், ஆல்ஃபா என்னது சி, அது ஆல்ஃபா கரஸ்பாண்டிங் வரக்கூடிய ப்ரீ இமேஜ் சி, பீட்டாவுக்கு கரஸ்பாண்டிங் வரக்கூடிய ப்ரீ இமேஜ் என்னது ஏ. ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டானா சி ஈக்குவல் டு ஏவாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு பேர் என்னது ஒன் டு ஒன், அதர்வைஸ் இஸ் நாட் ஒன் டு ஒன். உங்கள் பாயிண்ட் ஆஃப்ல இந்த இடத்துல சார் இது எதுவுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ் கான்செப்ட் போகலாம். நாலுமே வேறு வேறு நம்பர்னு வச்சுக்கோங்க, நாலுமே வேறு வேறு நம்பர். அப்போ இமேஜுக்கு கான்செப்ட் போயிருங்க. தட் இஸ் அ ப்ரீ இமேஜ் டொமைன் கோடொமைன். டொமைனில் உள்ள 2 நம்பர், உதாரணத்துக்கு ஏ நாட் ஈக்குவல் டு பி, எல்லாமே வேறு வேறு நம்பர்னால் ஏ நாட் ஈக்குவல் டு பி. ஏ நாட் ஈக்குவல் டு பினா இதுக்கு கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய இமேஜ் ஏவோட இமேஜ் என்னது பீட்டா நாட் ஈக்குவல் டு பிக்கு கரஸ்பாண்டிங் வரக்கூடிய இமேஜ் என்னது ஈட்டா நாட் ஈக்குவல் டு, அவ்வளோதான். அப்போ ஏ நாட் ஈக்குவல் டு பினா பீட்டா நாட் ஈக்குவல் டு ஈட்டாவாக இருக்கணும். இங்கே அப்படி தானே இருக்குது. நீங்கள் எல்லா நம்பருமே ஏலேருந்து டி அப்புறம் ஆல்ஃபாலேருந்து ஈட்டா எல்லாமே வேறு வேறு நம்பர்னால் ஏ நாட் ஈக்குவல் டு பி, ஸோ பீட்டா நாட் ஈக்குவல் டு ஈட்டா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன்ஸ் தான். இப்போ புரிஞ்சுங்களா ஒன் டு ஒன் என்னன்ட்டு? ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்துட்டிங்க. இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இஃப் எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் ஏ இன்டு பி அண்ட் எஃப் இஸ் ஒன் டு ஒன், தென் எஃப் இன்வர்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம், இங்கே வந்து எஃப் இன்வர்ஸ்னு சொல்லும்போது மாற்றி எழுதியிருக்காங்க. எஃப் இன்வர்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் பி டு ஏன்றது தான் கரெக்டு. ஏன்னா எஃப்ன்றது மேப்பிங் ஃப்ரம் ஏ டு பி, அப்போ எஃப் இன்வர்ஸ் இஸ் மேப்பிங் ஃப்ரம் பி டு ஏ, திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஓகே, இஸ் கால்ட் ஏ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் டிஃபைன்டு பை, இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏன்னு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏ இஃப் எப்போனா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கும் போது ஏன்றது கேபிட்டல் ஏலையும் பின்றது கேபிட்டல் பிலையும் இருக்கும். ஓகே, ஆல்ரெடி சொன்னது தான். இந்த இடத்துல எஃப் இன்வர்ஸஸ் தப்பாக எழுதியிருக்காங்க. எஃப் இன்வர்ஸ் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் பி இன்ட்டு கேபிட்டல் ஏ. ஏன்னா இதோட கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் என்னவாக இருக்குது ஏ டு பின்றப்ப இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்றப்போ மாறி வரணும் பி டு ஏக்கு. டிஃபைன் பண்ணதெல்லாம் இங்கே கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏ இஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கும்போது ஏன்ற எலமெண்ட்டு கேபிட்டல் ஏலையும் பின்ற எலமெண்ட்டு கேபிட்டல் பியில் இருக்கும். வென் எவர் த ஃபங்க்ஷன் இஸ் ஒன் டு ஒன்னாக இருக்கும் போது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகலாம்.
ஆகும். 1 to 1 இருக்கும்போது கண்டிப்பாக இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஈக்குவலண்ட் செட்டு. 2 செட் இருக்குது. அது எப்போ ஈக்குவலன்ட் சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் எஃப் இஸ் எ ஆன் டு ஃபங்க்ஷன், இம்ப்ளைஸ் போட்ட என்ன அர்த்தம், ஆன் டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டுக்கான டெஃபினிஷன் ஆல்ரெடி தெரியும். ஆன் டுன்னு என்னது, இந்த கோ டொமைனில் ஒரு எலமெண்ட், பியில் ஒரு எலமெண்ட்டு ஒய்ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது கரஸ்பாண்டிங்காக கேபிட்டல் ஏல எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் எஃப் என்ன இருக்கணும், 1 to 1 இருக்கணும். ஓகே, அப்போ எஃப்ன்றது எஃப் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்புறம் 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எஃப்க்கு பேர் 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ்னு அர்த்தம். சொன்னது புரிஞ்சுங்களா? எஃப்ன்ற ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷனாகவும் 1 to 1 ஃபங்க்ஷனாகவும் 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எஃப்க்கு பேர் 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ். அப்படி எஃப்ன்றது 1 to 1 கரஸ்பாண்டன்ஸாக இருக்கும்போது அதோட டொமைன் அண்டு கோடொமைன் செட்ஸ், அந்த 2 செட்ஸ் என்ன இருக்கணும், ஈக்குவலண்டாக இருக்கும். ஓகே, ஈக்குவலண்ட் வேறு, ஈக்குவல் வேறு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ஏ ஈக்குவல் டு ஏ பி சி டி, பி ஈக்குவல் டு 1 2 3 4, 2 ஈக்குவல் செட்டாக கிடையாது. ஓகே, ஏ நாட் ஈக்குவல் டு பி, ஏன்னா ஏல இருக்கக்கூடியது அல்பபெட்ஸில் இருக்கக்கூடிய 4 லெட்டர்ஸ் அண்டு பியில் இருக்கக்கூடியது நம்பர்ஸில் 1 to 4 வரை இருக்குது. ஓகே, ஏ நாட் ஈக்குவல் டு பி. ஆனால் ஏ நாட் ஈக்குவல் டு பி, பட் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவலண்ட். ஓகே, ஏன் ஏயும் பியும் ஈக்குவலண்ட்னு சொல்கிறாங்கன்னா இங்கே 4 நம்பர் இருக்குது, பிலேயும் 4 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈக்குவலண்ட் செட்டுன்னு அர்த்தம். சொன்னது புரிஞ்சுங்களா? ஈக்குவல் வேறு, ஈக்குவலண்ட்டு வேறு. ஸோ எப்போ 2 செட்டை ஈக்குவலண்ட்டுன்னு சொல்ல முடியும், அந்த 2 செட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகி அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1ஆகவும் ஆன் டூவாகவும் இருக்கும். தட் இஸ் 1 to 1 கரஸ்பாண்டன்ஸாக இருக்கும்போது அந்த 2 செட்டும் ஈக்குவலண்டாக இருக்கும். ஸோ 2 செட்டை ஈக்குவலண்ட்டுன்னு சொல்கிறது தான் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகி 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கணும். 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ்னு என்னது, திரும்ப சொல்கிறேன், ஆன் டு அண்டு 1 to 1 இது ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது கரஸ்பாண்டிங் வரக்கூடிய டொமைன் கோடொமைன் என்னவாக இருக்கும், ஈக்குவலண்ட் செட்டு. த ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், கீழே ஒரு நோட் போட்டிருக்காங்க பாருங்கள். f is a function from a to b, f is 1 to 1 on to, then a and b are equivalent. ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, எஃப்ன்றது 1 to 1 on toனா ஏ அந்த கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய அந்த டொமைன் கோடொமைன் என்ன இருக்கும், ஈக்குவலண்ட். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ். இதை டிபெண்ட் பண்ணி தீரம்லாம் எக்ஸாம்ஸ் டைம்ஸில் வரும். கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் ஆல்ரெடி தெரியும். இப்போ ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கவுண்ட் பண்ணுறதா என்ன செய்வோம், ஸ்டார்டிங் நம்பர் 1 2 3 இன்டிஜர்ஸ் யூஸ் பண்ணி, அதுவும் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன செய்வீங்க, நீங்கள் கவுண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு என்னென்னு தெரியும் உங்களுக்கு, கவுண்டபிள்னு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள்லாம் நம்ம சொல்ல போகிறோம். சரி, இப்போ இன்டிஜர்ஸ்னு சொல்லியாச்சு. அதோட நோட்டேஷன்ஸு, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸோட நோட்டேஷன்ஸ் வந்து கேபிட்டல் ஐ. பாருங்கள், கவுண்டபிள் அன்கவுண்டபிள். ஃபஸ்ட்டு கவுண்டபிள் என்னென்னு பார்க்கலாம். த செட் ஏ is said to be countable or denumerable if a is equivalent to the set of positive integers. ஒரு செட்டை கவுண்டபிள்னு சொல்கிறதா இருந்தால் அந்த ஏன்ற செட் என்ன, அந்த செட் என்ன இருக்கணும், செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு என்ன இருக்கணும், ஈக்குவலண்டாக இருக்கணும், நாட் ஈக்குவல் டு. அப்போ ஈக்குவலண்ட் மீன்ஸ் ஆல்ரெடி சொன்னது தான், அதாவது ஐயில் உள்ள நம்பர்ஸ் செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அதை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் 1 2 3ன்ட்டு. அப்போ அது வந்து ஏக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் போது 1 to 1 கரஸ்பாண்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகிடுது. ஸோ ஐயில் கவுண்ட் பண்ண முடிச்சுன்னா ஏலையும் கவுண்ட் பண்ண முடியும். therefore ஏ இஸ் கவுண்டபிள்னு சொல்லிடலாம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ புரிஞ்சுங்களா? ஸோ இட் இஸ் கால்டு கவுண்டபிள் செட்னு சொல்லிடலாம். செகண்ட் டெஃபினிஷன்ஸ் பாருங்கள். அன்கவுண்டபிள் செட் இஸ், எப்போ ஒரு செட்டை அன்கவுண்டபிள்னு சொல்கிறாங்கன்னா, இஸ் ஆன் இன்ஃபினைட் செட் விச் இஸ் நாட் கவுண்டபிள்.
ஓகே. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் ஐன்றது செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், அதுவும் அப் டு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரை இருக்கே, அப்போ அது வந்து அன்கவுண்டபிள் கிடையாதா அப்படின்னு கேட்கலாம். இப்போ 1 2 3 ஒரு குரோவன்லாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அது இன்ஃபினிட்டி வரையும் போய் சேருமே, அப்போ அது வந்து கவுண்டபிள் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்றப்ப நீங்கள் கவுண்ட் பண்ணலாம். நீங்கள் ஏன் அதை கவுண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா நீங்கள் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறீங்க. இன்ஃபினிட்டி இஸ் நாட் ஏ நம்பர். இப்போ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸில் ஒரு நம்பர் சொன்னால் அடுத்த நம்பர் உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் கவுண்டபிள். ஓகே. ஸோ அதனால தான் கேபிட்டல் ஐயை கவுண்டபிள்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அன்கவுண்டபிளுக்கு என்ன டெஃபினேஷன்ஸ்னால், அன்கவுண்டபிள் வந்து கண்டிப்பாக இன்ஃபினிட் செட்டு தான். செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸும் இன்ஃபினிட் செட்டு, ஆனால் அது கவுண்ட் பண்ணுற மாதிரியான இன்ஃபினிட் செட்டு. ஸோ இட் இஸ் கால்டு கவுண்டபிளி இன்ஃபினிட்னு அர்த்தம் இந்த கேபிட்டல் ஐ. கவுண்டபிள் அட் த சேம் டைம் அது எப்படி சொல்லிக்கலாம்னா கவுண்டபிள் இன்ஃபினிட்னு அர்த்தம். தட் இஸ் கவுண்டபிளி இன்ஃபினிட்னு அர்த்தம். கேபிட்டல் ஐன்றது கவுண்டபிள், அதை வேறு மாதிரி சொல்கிறதா கவுண்டபிளி இன்ஃபினிட்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு இன்ஃபினிட் செட்டை எப்போ அன்கவுண்டபிள்னு சொல்லுவாங்கன்னா, உதாரணத்துக்கு ரியல் நம்பர் கேபிட்டல் ஆர் எடுத்துக்கோங்க. இது வந்து கவுண்டபிளே கிடையாது. ஏன் சார் இது கவுண்டபிள் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ நான் ஜீரோன்னு ஒரு நம்பர் சொல்கிறேன். ரியல் நம்பரில் ஜீரோக்கு அடுத்து ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேர் ஒன்றுன்றவீங்க. ஆக்சுவலாக சொல்லுங்கள், ரியல் நம்பரில் ஜீரோக்கு அப்புறம் ஒன்றா, ஜீரோக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? 0.01. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, சார் ஜீரோக்கு அப்புறம் 0.01 0.001 இருக்கலாமே. இன்னொருத்தவங்க என்ன சொல்லலாம்? 0.0001 சொல்லலாம். அப்போ இதே மாதிரி எவ்வளோ ஜீரோ போட்டு சொல்லலாம். அப்போ கண்டிப்பாக ஜீரோக்கு அடுத்த நம்பர் இதுதான்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்றப்ப அது அன்கவுண்டபிள். அதனால தான் கேபிட்டல் ஆறுன்றது அன்கவுண்டபிள். அட் த சேம் டைம் கேபிட்டல் ஆறுன்றது இன்ஃபினிட் செட்டு. அதனால தான் இன்ஃபினிட் செட்டெல்லாம் என்னவாக இருக்கும்? அன்கவுண்டபிளான்னு சொல்கிறாங்க. ஆனால் நேச்சுரல் இன்டிஜர் இருக்குது பாருங்கள், செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், அது உங்களால் கவுண்ட் பண்ண முடியும். தட் இஸ் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நத்திங் பட் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் உங்களால் கவுண்ட் பண்ண முடியும். நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ ஜீரோக்கு அடுத்த நம்பர் வந்து நேச்சுரல் நம்பரில் நேச்சுரல் நம்பர்னு சொன்னாலும் சரி, இல்லை கேபிட்டல் ஐன்னு சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான். ஓகே. ஐன்றது செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், என்னன்றது நேச்சுரல் நம்பர். ஓகே. இப்போ நீங்கள் ஒன்றுன்னு சொல்லுங்கள், நேச்சுரல் நம்பரில் ஜீரோ வரதில்ல. ஸோ n = i, நேச்சுரல் நம்பர் செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இப்போ ஒன்றுன்னு சொல்லிட்டேன். ஒன்றுக்கு அடுத்த நம்பர் 2 தானே இன்டிஜர்ஸில். 1 பாயிண்ட் சம்திங் நான் சொல்ல முடியும். 1 பாயிண்ட் சம்திங் இஸ் நாட் ஏ இன்டிஜர். ஸோ 1க்கு அப்புறம் 2. இதே மாதிரி நீங்கள் க்ரோர் வரையும் சொன்னாலும் கூட அதோட ஒரு நம்பர் ஆட் பண்ணாலே போதும், அடுத்த நம்பர் சொல்லிடலாம். தட் வைஸ் ஐன்றது இன்ஃபினிட்டாக இருக்கிற பட்சத்துலையும் அது என்னது கவுண்டபிள். ஆனால் ஆறுன்றது இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான். தட் இஸ் நாட் கவுண்டபிள். ஆர் இஸ் நாட் கவுண்டபிள். நாட் கவுண்டபிள், that meaning is not countable, meaning is uncountable. So R is uncountable. இதே மாதிரி வேறு எந்தெந்த நம்பர் செட்லாம் கவுண்டபிள் அன்கவுண்டபிள்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ பாசிட்டிவ் இன்டிஜர் நேச்சுரல் நம்பர், அது என்னது? பாசிட்டிவ் இன்டிஜர் நேச்சுரல் நம்பர், இது கவுண்டபிள். ஓகே. இப்போ ஹோல் நம்பர் கவுண்டபிள் இல்லையா? என்னுக்கும் டபிள்யூக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஜீரோன்ற ஒரே ஒரு நம்பர் தானே. ஸோ ஹோல் நம்பரும் கவுண்டபிள் தான். சரி, இன்டிஜர்ஸ் இஜெட், ஐன்றது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், இஜெட்ன்றது நெகட்டிவ் சைடும் பாசிட்டிவும் சேர்ந்த மொத்த இன்டிஜர்ஸ், -∞ to ∞ வரையும் அதுவும் இருக்கும். இப்போ இது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டுறேன், நீங்களே செக் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். ஏ இஸ் கவுண்டபிள். எப்போ ஒரு செட்டு கவுண்டபிளோ, இஃப் தேர் இஸ் எ 1-to-1 ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஐ ஆன் டு கேபிட்டல் ஏ. ஆல்ரெடி சொன்னது தான், 1-to-1 இருக்குது, ஆன் டூ இருக்குது. எங்கே? ஐயிலேருந்து கேபிட்டல் ஏக்குன்றது. ஐன்றது செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ ஆப்வியஸாக ஐன்றது கவுண்டபிள். அதுக்கு வந்து 1-to-1 கரஸ்பாண்டிங்கோட ஒரு செட்டு ஏ இருந்தால் அது ஈக்குவலன்ட் செட்டு. அப்போ ஐயோட ஈக்குவலன்ட் செட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அது எல்லாருக்கும் கவுண்டபிளாக இருக்கும். அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் ஐ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ ஃபார் ஆல் ஐ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஐன்னு சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்களேன் எக்ஸாம்பிள்ஸ். செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் இஸ் கவுண்டபிள். இஜெட், இப்போ தான் கேட்டேன் இஜெட் கவுண்டபிள் இல்லையான்ட்டு. இஜெட் இன்டிஜர்ஸ் வந்து கவுண்டபிள் தான். இப்போ ஐன்றது என்னது? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். உதாரணத்துக்கு ப்ளஸ்ன்னு கூட போட்டுக்கோங்களேன். ஐ ப்ளஸ்ன்றது பாசிட்டிவ் சைடு, அப்போ ஐ மைனஸ்ன்றது கரஸ்பாண்டிங் அதோட இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடு. அப்போ பாசிட்டிவ் சைடு கவுண்டபிள்ன்றப்ப நெகட்டிவ் சைடும் கவுண்டபிள். இதோட ஜீரோன்னு சேர்த்துட்டிங்கன்னா மொத்தமாக சேர்த்துட்டா இது என்னது? அதான் இன்டிஜர்ஸ். அப்போ இஜெட் இஸ் கவுண்டபிள். ஓகே. சரி, அதே இது நம்ம கவுண்டபிள்னு சொல்கிறது எப்படி சொல்லணும்? ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும், அந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கணும்?
I into F is a mapping from capital I into Z. ஐன்றது என்னது செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் இங்கே கேபிட்டல் என் நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருப்பாங்க. I ஈக்குவல் டு கேபிட்டல் என்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதுக்கு வந்து 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் நீங்கள் சொல்லணும். இப்போ எஃப் ஆஃப் என் சிக்கோடு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். n/2 1 - n/2. என்னன்றது ஈவனாக இருந்தால் n/2 எடுத்துக்கோ, என்னன்றது ஆடாக இருந்தால் 1 - n/2 எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ எண்ணுக்கு பதில் என்ன செய்வீங்க? ஈவன்றப்போ 2 3 4 சாரி 2 ஈவன் தானே, 2 4 6 ஈவனுக்கு. ஓகே, ஈவனுக்கு இதை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். அப்போ எண்ணுக்கு பதில் 2 4 6ன்னு போட்டிங்கன்னா n/2 என்னவாக இருக்கும்? 1 2 3 அப் டு எக்ஸட்ரான்னு போயிடுமா? அப்போ இது என்னது? பாசிட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகே சரி, இப்போ 1 - n/2 என்னன்றது ஆன் நம்பர். ஆன் நம்பர்னு என்னது? n = 1 3 5 அப் டு எக்ஸட்ரா. என்ன கொடுத்துருக்காங்க? 1 - n/2 அப்போ இதில் நீங்கள் எண்ணுக்கு பதில் 1 3ன்னு போட்டிங்கன்னா என்ன இருக்கும்? 0 -1 -2 -3 அப்படியே நெகட்டிவ் சைடு போயிருதுங்களா? அப்போ பாசிட்டிவ் நம்பரும் சொல்ல முடியுது, நெகட்டிவ் நம்பரும் சொல்ல முடியுது. மொத்த நம்பர் என்னது? இன்டிஜர்ஸு. எதை வச்சு சொன்னோம்? என்னன்றது ஆட் ஈவன் வச்சு சொன்னோம். என்னன்றது ஆட் ஈவன்றது நத்திங் பட் என்னது? கேபிட்டல் எண்ணில் இருந்து எடுத்தோம். தட் இஸ் செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வச்சு சொன்னோம். அதுக்கு கரஸ்பாண்டிங்க இங்கே பாசிட்டிவ் நம்பரும் சொல்ல முடிஞ்சிச்சு, நெகட்டிவ் நம்பரும் சொல்ல முடிஞ்சிச்சு, இன்டிஜரில் சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ ஈக்குவலண்ட் செட்டு என்னென்ன ஈக்குவலண்ட்டு? என்னும் இஜட்டும் ஈக்குவலண்ட். தர்ஃபோர் என்னென்னு சொல்லிடலாம்? இஜட் இஸ் ஆல்சோ கவுண்டபிள். நிறைய பேர் டவுட் வரும், சார் அப்போ எண்ணில் உள்ள நம்பர் இஜட்டில் உள்ள நம்பர் ஈக்குவலா? நாட் ஈக்குவல், ஈக்குவலண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது ஒன்று ஈவனாக எடுத்துக்கோங்க, இல்லை ஆடாக எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. ஈவன் எடுக்கிற பட்சத்தில் அங்கே என்னவாக இருக்கும்? இங்கே ஒரு நம்பர் சொல்ல முடிஞ்சுன்னா அங்கே ஒரு சொல்ல முடியும். ஆல்ரெடி சொன்னது தான். எப்போ ரெண்டு செட்டை ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லுவீங்க? 1-to-1 கரஸ்பாண்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். 1-to-1 என்னது? இப்போ தானே சொன்னீங்க. எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 2 4 6ன்னு போடும்போது அங்கே ஒரு நம்பர் சொல்ல முடிஞ்சுன்னா என்ன நம்பர் சொல்ல முடிஞ்சு? 1 2 3ன்னு சொல்ல முடியுது. இங்கே ஒரு நம்பர்ன்றப்போ இங்கே ஒரு நம்பர். ஸோ 1-to-1. அப்போது 1 எப்போ எக்ஸிஸ்ட் ஆச்சு? இங்கே 2ன்னு ஒரு நம்பர் போடும்போது. தட் இஸ் ஆன் டூ. ஸோ 1-to-1 இருக்குது, ஆன் டூவும் இருக்குது, 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது? 1-to-1 கரஸ்பாண்டன்ட் ஃபங்க்ஷனு. கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய அந்த ரெண்டு செட்டு என்னும் இஜட் என்னவாக இருக்கும்? ஈக்குவலண்ட். இது தானே நீங்கள் படிச்சிங்க. ஸோ திஸ் இஸ் அ ஈக்குவலண்ட் செட்டு. கேபிட்டல் என்னும் இஜட்டும் ரெண்டு செட்டு ஈக்குவலண்ட்ன்றப்போ ஒரு செட்டு கவுண்டபிள்னா இன்னொரு செட்டும் கவுண்டபிள். என்னன்றது செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸு கவுண்டபிள். அப்போ கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய இஜட்டும் கவுண்டபிள். ஓகே, கீழே பாருங்களேன், அவங்களே சொல்லிட்டாங்க. தென் f is 1-to-1 on 2, n is equivalent to z, so n is countable. நெக்ஸ்ட் பாருங்கள், a subset of countable set is countable. ஒரு செட்டு கவுண்டபிள், அதோட சப்செட் கவுண்டபிளாக. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, இஜெட்னு எடுத்துக்கோங்களேன். இஜெட் வந்து கவுண்டபிள்னு நமக்கு தெரியும், அதோட சப்செட்டு தான் n. இஜெட் கவுண்டபிள்ன்றப்ப அதோட சப்செட் n என்ன இருக்கும்? கவுண்டபிளாக தான் இருக்கும். ஸோ சப்செட் ஆஃப் a countable set is countable. நெக்ஸ்ட்டு பாருங்கள், let a be a countable infinite set and f be a mapping of a onto a set b, then b is countable. அதாவது டொமைன் வந்து கவுண்டபிளி இன்ஃபினிட்டாக இருக்கும் போது ஃபங்க்ஷன் வந்து ஆன் டூ இருந்துச்சுன்னா அந்த கோ டொமைனும் கவுண்டபிளாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், டொமைன் வந்து கவுண்டபிளி இன்ஃபினிட்டாக இருக்கிற பட்சத்தில் ஃபங்க்ஷன் வந்து ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா கோடொமைன் பின்றது என்ன இருக்கும்? கவுண்டபிளாக மாறிடும். கவுண்டபிள் மீன்ஸ் மேபி கவுண்டபிளி ஃபைனட்டாக இருக்கலாம் ஆர் கவுண்டபிளி இன்ஃபைனட்டாக இருக்கலாம். தட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம். பட் கவுண்டபிளி ஃபைனட்னாலும் சரி, கவுண்டபிளி இன்ஃபைனட்னாலும் காமன் டேர்ம் கவுண்டபிள்.